ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பென் ஜான்சன் எழுதின எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை வந்து யூனிட் 1 வந்து லாஸ்ட் டாபிக் டிஆர்பியில். ஸோ இப்போ பென் ஜான்சனை பற்றி ஒரு ஃபுல் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் கதைக்குள்ளே போயிடலாம். இவங்களோட ஃபுல் நேம் வந்து பெஞ்சமின் ஜான்சன். இவர் வந்து 11th June 1572 பிறந்து 18 August 1637 வந்து இறந்துறாரு. இவர் வந்து ஒரு பிளே ரைட்டர், இவர் போயட், ஆக்டர். இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் போயட்ரியில் ஸ்டேஜ் காமெடிலாம் நிறைய பண்ணவர், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேர். அப்புறம் வந்து இவரோட ஒர்க்கே வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படி, அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து ரொம்ப நிறைய சட்டைரிக்கல் பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது வந்து எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான். அது 1598 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை தவிர வெல்ஃபோன் ஆர் த ஃபாக்ஸ் எழுதியிருக்காரு, த அல்கெமிஸ்ட் எழுதியிருக்காரு 1610. அப்புறம் வந்து பாத்தலோமியோ ஃபேர் எழுதியிருக்காரு, 1614 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் ஃபார் ஹிஸ் லிரிக் அண்ட் எபிகிராமட்டிக் போயட்ரி, இது எல்லாமே செம சட்டைரிக்கலாக இருக்கும். ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் டூரிங் த ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் ஒன் பீரியடில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் பென் ஜான்சன். அழகாக இருக்கார்ல. வாங்க இப்போ அந்த கதையோட முன் பகுதி அந்த இது மட்டும் பார்த்துட்டு கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் வந்து 1598 பப்ளிஷ் ஆன ஒரு பிளே. இதை வந்து பென் ஜான்சன் எழுதியிருக்காரு. இந்த பிளே வந்து ஹியூமர்ஸ் ஆஃப் காமெடின்னு சொல்கிறாங்க சப்ஜானரில். இது வந்து இதில் நிறைய மேஜர் கேரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கும். ப்ளஸ் இந்த கதையில் வந்து நிறைய ஹியூமர்ஸை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இந்த பிளேயில் வந்து 5 act பிளேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே சட்டைரிக்கல் காமெடின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து பென் ஜான்சனோட ரைட்டிங் ஸ்டைலில் வந்து நிறைய விட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேக்ஸ்பியரோட கேரக்டர் வந்து யார் நிறைய பேர் நம்ம அந்த கிரிட்டிக்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கதையில் வர முக்கியமான ஒரு கேரக்டர் ஜஸ்டிஸ் கிளமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் ப்ளே பண்ணியிருக்காரு, நிறைய கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிளே ஃபுல்லாகவே ஒரு மென் ப்ளஸ் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரொலாக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நிறைய பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுமா, இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்லலாம் நடக்குமான்ற மாதிரி கற்பனை கெட்டாத அளவு இருக்கும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் லைவ்லியாக ரியலிஸ்டிக்காக வந்து நிறைய அந்த கேரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஹியூமன்ஸோட ஃப்ளாஸ் அண்ட் அவங்களோட வீக்னஸ் இதையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். இது நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் நிறைய சிரிக்க வைக்கக்கூடிய காமெடியும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 1 Scene 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து நோவல் ஹவுஸில் தான் வந்து நடக்குது. இந்த நோவல் ஹவுஸில் என்ன நடக்குதுன்னா, அந்த நோவலோட இந்த ஒரு ஓல்டு ஜென்டில்மேன் அவரோட இந்த பிளே வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ அவனோட சர்வெண்ட் வந்து பிரைன் வாமை வந்து கூப்பிட்றான். நோவல் இந்த மாதிரி வா, என்னோட பையனை வந்து நீ எழுப்பிவிடு. அவனோட பையன் பேர், நோவலோட பையன் பேர் வந்து எட்வர்ட். அவனை வந்து எழுப்பிடுன்னு சொல்லி கேட்குறான். ஒருவேளை அவன் படிச்சுட்டு இருந்தா அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, சப்போஸ் தூங்கிட்டு இருந்தான் எழுப்பிடணுன்னே நோவலுக்கு கேட்டு பிரெயின் வாமும் போயிட்டு அவனை வந்து எழுப்பிவிட்றான். எழுப்பிடுறப்போ வந்து எட்வர்ட் வந்து அவனோட போயத்தை நினச்சி, அவன் போயம் எப்படி எழுதலாம்னு நினச்சி வந்து கன்சர்ன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து இதே டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து என்டர் ஆகுது. ஸ்டீஃபன் வந்து நோவலோட நெஃப்யூ. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனும் வீட்டில் வேலை வெட்டி இல்லாதவன் தான். நோவல் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எட்வர்ட் நோவல் இருக்கானா, ப்ளஸ் வந்து எனக்கு வந்து ஹாக்கிங் இல்லைனா ஹண்டிங் பற்றி ஏதாவது புக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு நோபல்மேன்கிட்ட வந்து கேட்குறான். அப்போ நோவல் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, டேய் போட அவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறான். அப்போ வந்து இதே டைமில் ஒரு சர்வெண்ட் வந்து ஒரு லெட்டர் வந்து கொண்டு வரான். இது வந்து வெல்பர்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் வந்து இந்த லெட்டரை கொடுத்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு எட்வர்ட்டை கொடுத்து எட்வர்ட்டுக்காக அந்த லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். உடனே நோவல் என்ன பண்ணுறான், அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டான். இந்த லெட்டரை வந்து நோவலில் வந்து அந்த ஓல்டு மேனை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டான். கடுப்பானோடனே இந்த மாதிரி அந்த லெட்டரில் முக்கியமாக என்ன எழுதியிருக்குன்னா, வெல்பர்ட் வந்து நம்ம நோவலோட பையன் எட்வர்ட் நோவலை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ டைம் இருந்தால் ஓல்ஜ் வரைக்கும் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து இருக்குது. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு ஆக்ட் 1 சீன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்டோட ரூமில் வந்து நடக்குது. ஸோ எட்வர்ட் நோவல் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயின் வார்ம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த லெட்டரை கூட லெட்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி படித்தேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஆமாம் அதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து பயங்கரமாக ஓகே மாஸ்டர் ஸ்டீஃபன் ஆஸ்க் பிரெயின் டு ஹெல்ப் அட்ஜஸ்டிங் ஹிஸ் கால் இந்த சீனில் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து லெட்டர் வாங்கி படிச்சிட்டாருப்பா, ஆனால் என்ன படித்தாருன்னு தெரியல, அதை வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வார்ம் வந்து கொஞ்சம் இங்கேந்த சைடும் சாதகமாகவும் எட்வர்டு நோவலுக்கும் சாதகமாகவும் பேசுகிற மாதிரி பேசுகிறான். இதுக்கிடையில் வந்து மாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து என்ன சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய க்ளோத்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பிரெயின் வார்மும் நம்ம எட்வர்ட் நோவலும் வந்து ஸ்டீஃபனை பார்த்துட்டு இந்த மாதிரி உன் க்ளோத்ஸ்லாம் நல்லாயிருக்கு, பட் உன்னோட ஷூ வந்து சில்க் ஷூவாக இருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கல் பண்ணுறாங்க. நக்கல் பண்ணுறது கூட தெரியாமல் ஸ்டீஃபன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை பற்றி பெருமையாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறான். நினச்சதுக்கப்புறம் எட்வர்ட் வந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்து ஸ்டீஃபன் உன்னை நீ நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் ஸ்டீஃபனுக்கு வந்து நம்ம எட்வர்ட் நோவல் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி நம்ம வந்து ஓல்ட் ஜுவரிக்கு வந்து போகணும், வெல்பர்ட் இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கான். ஸ்டீஃபனும் ஓகே நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஸ்டீஃபன் கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறான், அட்வைஸ் பண்ணுறாடே எங்கே பாரு, நீ வந்து யார் என்ன சொன்னாலும் நம்பாத, உன்னோட லாங்குவேஜை மாற்றிக்கோ, நீ ஜென்டில்மேனாக இரு, ப்ளஸ் வந்து நீ யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுற, அவங்கள நம்பிடுற, அப்படி நம்பாத, அனலைஸ் பண்ணு, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்வைஸ் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான். யார் எட்வர்ட் நோவல் வந்து ஸ்டீஃபனுக்கு அட்வைஸ் சொன்னே ஸ்டீஃபனும் சரி ஓகேடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அடுத்து ஆக்ட் 1 சீன் 3 வந்து எங்கே நடக்குதுன்னா, காபோட ஹவுஸ். காப் அப்படின்றது வந்து ஃபுல் நேம் வந்து ஆலிவர் காப். இவன் வந்து வாட்டர் பேரர், தண்ணி கேன் போடுறவன் வீட்டுக்கு. இப்போ இந்த சீனில் என்ன நடக்குதுன்னா, மாஸ்டர் மேத்யூ வந்து அந்த இடத்துக்கு வரான். மேத்யூன்றது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஆலிவர் காப் ஹவுஸ்க்கு வந்து வரான். அப்போ வந்து காப் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி இந்த வீட்லேயே நீ வந்து வாழ்ந்துட்டுருக்க, ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ வந்து கேட்டேன். காப் வந்து பல வருஷங்களாக பரம்பரையாக நாங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாதான், நீ வந்த வேலையை மட்டும் சொல்லணுன்னு நான் வந்து கேப்டன் பாப்டேயில் வந்து தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அவர் வந்து என்னோடய கெஸ்ட்டு என் வீட்டில் தான் தங்கியிருக்காரு, நீங்கள் போய் பாருங்கன்னொடனே மேத்யூ வந்து ஷாக் ஆகிட்டு என்ன உங்கள் வீட்டில் இருக்கானா, சரி ஓகே பாப்டேயில் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஆச்சு, இந்த மாதிரி லோ பிளேஸில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பழமினோடனே காப் வந்து என்ன சொல்கிறான்னா, மேத்யூ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணவே கூடாது, பணத்துக்காக பழகிறவங்க இவங்ககிட்டலாம் பேசவே கூடாதுன்னு சொன்னானே ஓகேன்னு சொல்லிட்டு காப் வந்து என்ன சொல்கிறான், டிப்புக்கிட்ட வந்து சரி டிப்பு யாருன்னா காபோட ஒய்ஃப், ஆலிவர் காபோட ஒய்ஃப் பேர் தான் டிப்பு. நீ போய் மேத்யூக்கு வந்து நம்ம இவங்க இருக்கிற இடத்த காமி, கேப்டன் பாப்டேயில் இருக்கிற இடத்துக்கு காமின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஆக்ட் 1 சீன் 4 பாப்டேலோட ரூமில் வந்து நடக்குது. பாப்டேலில் மேத்யூ வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் காபோட வீட்டில் தான் அது நடக்குது, அவனோட ரூமில். அப்போ வந்து பாப்டேல் வந்து மேத்யூ வெல்கம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரக்கடிச்சிட்டே வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி ஸ்பானிஷ் ட்ராஜடின்ற புக்கை வந்து பாப்டேல் வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ மேத்யூ மாஸ்டர் என்ன புக் இதுன்னு சொன்னிட்டு, இந்த மேத்யூ மாஸ்டர் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு நாவல், நீ வேணால் படிச்சுப்பாரு, செமையாக இருக்குன்னு. சரி என்கிட்டையும் ஒரு சில போயம் இருக்குது, நம்ம படித்து காமிக்கிறவங்க நல்லா இருக்கான்னு பாருன்னொன்னே மாஸ்டர் மேத்யூ வந்து படித்து காமிக்கிறான். பட் இவனுக்கு போர் வச்சிருச்சுட்டே, சரி ஓகேடா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து உடனே வந்து இங்கே போகணும், நம்ம வந்து ஜுவல்லரிக்கு வந்து போகணும், நீ வந்து கிளம்பி வா, நம்ம வந்து இப்போ உடனே வந்து எனக்கு வந்து சிகரெட் அடிக்கணும் போல் இருக்கு, சுருட்டு வீடுன்னு சொல்லுவாங்களே அது அடிக்கணும் போலதுக்கு டேவரனுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம், நீ வந்து வா 2 சில்லிங் மட்டும் கொடுத்துட்டு வானோடனே 2 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 2 அதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2 சீன் 1ல் வந்து கைட்லியோட ஹவுஸில் வந்து கைட்லி அப்படின்றது இன்னொரு கேரக்டர். அவனோட ஃபுல் நேம் வந்து தாமஸ் கைட்லிக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் டேம் கைட்லி. அவங்களுக்கு ஒரு இவன் மாதிரி ஒருத்தன் கேஷியர் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, அவன் பேர் தாமஸ் கைட்லிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து மிஸ்டர் பிரஜிட். ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து இதில் இனிமேல் வருவாங்க. இப்போ வந்து கைட்லி வந்து ஒரு க்ளோத் மெர்ச்சன்ட்டு. இவன் வந்து அவனோட அவனோட சர்வன்ட் மாதிரி இருக்கிற கேஷ் கொட்ட சொல்லி இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ் ஒரு சிலது வந்து என்னோட பிரதர் வந்து டவுன் ரைட், அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து வெல் பிரெட். இவங்க 3 பேருமே பிரதர்ஸ். ஃபஸ்ட்டு மூத்தவன் வந்து டவுன் ரைட், செகண்ட் உள்ளவன் வந்து வெல் பிரெட், 3வது உள்ளவன் தான் அந்த தாமஸ் கைட்லி.
அவங்கள தான் பார்த்துக்கிற சொல்லியிருக்கேன். கைட்லி வந்து என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெல்பிரட் ஆனால் என்னோட அந்த நடு அண்ணன் வந்து பயங்கர மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு வெல்பிரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் என்னோடய ஹவுஸை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ மீன் எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் எங்கள் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னோன்னே டவுன் ரைட் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணி கேட்குறேன். அந்த மாதிரி வெல்பிரேட்ட சொல்லி வைனா அவன் இப்படி வந்து பண்ணுறான்னு சொன்னோன்னே, சரி அவன் போய் சீக்கிரம் பாரு ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அவனை பற்றி இந்த மாதிரி வர சொல்லாத, கேவலமாக ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைட்லி வந்து என்ன பண்ணுறான்னா, வெல்பிரட்ட போய் இதை பேசினோடனே வந்து அவனையே அவன் வந்து எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா நீலாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு வெல்பிரட் வந்து தாமஸ் கைட்லி வந்து அவனை மாதிரி மார்க் பண்ணி இது பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி சீன் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா, டவுன் ரைட் வந்து அவனோட இந்த டைமில் வந்து மேத்யூ அப்புறம் பாப் அப்புறம் அவங்களாம் வந்து அரைவ் ஆகுறாங்க கிங் கைட்லியோட வீட்டில். அவங்களாம் வந்து வெல்பிரட்டை பார்க்குறதுக்காக வராங்க. பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி அவனுக்கு எப்போயுமே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் கைட்லி வந்து அவனை வந்து வந்தவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருவேளை சந்தேகப்படுறான், ஒருவேளை என்னோட நடு அண்ணன் வெல்பிரட்டுக்கும் என்னோடய ஒய்ஃப் அவள் பேர் என்ன இவளுக்கும் டேம் கைட்லிக்கும் வந்து ஒரு வேளை அன்ஃபெய்த்ஃபுல், அதாவது அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உடனே காப் அதே மாதிரி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தண்ணி போடுறவன் அவன் ஆலிவர் காப் அவன் வந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வரான். வந்தப்போ என்ன நடக்குதுன்னா வந்து கைட்லி வந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப கோவப்பட்டு கத்துறான் அவங்க எல்லாத்தையுமே, வெல்பிரட் எல்லாத்தையுமே. அப்புறம் வந்து அதே டைமில் அவனோட ஒய்ஃப் வந்து பிரிஜிட் என்ட்ரு ஆகுறான். பிரிஜிட்டோட ஃபுல் நேம் வந்து மிஸ்ட்ரஸ் பிரிஜித் வந்து என்ட்ரானோடனே கைட்லி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஹெட்டேக்காக இருக்குது, ப்ளஸ் வந்து நீ வந்து எனக்கு கொஞ்சம் இது வேணும், நீ வேணால் போயிட்டு ஒரு கோவப்படாமல் போயிட்டு எனக்கு எதாவது வேலை பண்ணுன்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் ஆக்ட் 2 Scene 2 வந்து வருது. ஆக்ட் 2 Scene 2 ஓகேவா. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வார்ம் வந்து வராங்க. பிரெயின் வார்ம் வந்து டிஸ்கைஸ் ஆகிட்டு ஒரு புவர் டிசேபிள்ட் சோல்ஜர் மாதிரி அவனவனே வந்து புவர் சோல்ஜர் மாதிரி காமிச்சிட்டு அந்த இது நோவலோட பிளானை வந்து உடைக்கிறதுக்காக வரான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்டு லண்டன் வந்துடுறான், அவனை தேடி நோவலும் லண்டன் வந்துடுறான். பிரெயின் வார்ம் வந்து டிஸ்கைஸாக ஒரு புவர் சோல்ஜர் மாதிரி டிஸ்கைஸ் ஆகி உட்காந்துருக்கான். சரி, இந்த சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நோவலை போய் மீட் பண்ணுறான். அவன் வந்து அவனோட பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வரக்குள்ள, ஏன்னா அந்த லெட்டரில் என்ன போட்டுருந்துச்சு, இந்த மாதிரி லண்டனில் இருக்கிற ஜுவரையில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்துருப்பான், என்னை வந்து பார்க்கவான்னு சொல்லி வெல்பிரட் வந்து எட்வர்டுக்கு அனுப்பிச்சிருப்பான் இல்லையா. அந்த எட்வர்டோட லெட்டரை ஃபஸ்ட்டு சீன்லேயே ஓப்பன் பண்ணி படிச்சிருப்பான். அந்த விஷயத்தை இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, மொல்லமாரித்தனம் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஓல்டு மேன் நோவல் என்ன பண்ணிட்டான், லண்டன் வந்துட்டான். எட்வர்டு லண்டன் வந்துட்டான். இப்போ பிரெயின் வார்மோட வேலை என்னென்னா, நோவல் வந்து எட்வர்டை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, அவனோட ட்ராவலை வந்து டிலே பண்ணுறதுக்காக டிஸ்கைஸ் ஆகிட்டு வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் வார்ம் வந்து எட்வர்டையும் ஸ்டீஃபனையும் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுறான். டிஸ்கைஸாக இருக்கனால எட்வர்டுக்கும் தெரில, ஸ்டீஃபனுக்கும் தெரில. ஸ்டீஃபன் வந்து உடனே அவனோட பர்ஸை வந்து மிஸ் பண்ணோடனே பேனிக் ஆகிறோடனே திரும்ப தேடி பார்த்தோன்னே அந்த பர்ஸ் வந்து கிடச்சிருது. ஏன்னா அதில் வந்து அவனோட மிஸ்ட்ரஸ் மேரி, அவனோட ஒய்ஃப் வந்து கொடுத்த ரிங் வந்து அந்த பர்ஸில் இருக்குது. அது சேஃபாக இருக்கணுன்னே அவன் ரொம்ப அப்படி இனிமேல் மேரி என்னை திட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் போயம் லைனை வந்து கேவலமாக எடுத்து விட்றான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஓகே, அடுத்து வந்து பிரெயின் வார்ம் வந்து திரும்பியும் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட என்ன சொல்கிறது, திரும்ப சரி நம்ம டிஸ்கைஸ் ஆகிட்டோம் இவங்களை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நான் வந்து ஒரு புவர் சோல்ஜர், நான் வச்சிருக்கிற வால் வந்து அது ரேப்பியர்னு சொல்லுவாங்க. அந்த வால் வந்து பயங்கர விலை மதிப்பு மிக்கது, அதை வந்து யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்க லக்கி பர்சன் ஆயிடுவாங்க. இதை நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு தரணுன்னே உடனே ஸ்டீஃபன் என்ன பண்ணுறான், டே அதை வாங்காதரா, அது வந்து ஏதோ டூப்ளிகேட்டாக இருக்க போகுதுறான்னு சொல்லிட்டு எட்வர்டு வந்து தடுக்கிறான். ஆனால் இருந்தாலும் ஸ்டீஃபன் என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா, யார் என்ன சொன்னாலும் மேனிப்புலேட் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிருவான். அது கரெக்டு உண்மைன்னு சொல்லிட்டு எட்வர்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஸ்டீஃபன் வந்து அந்த டூப்ளிகேட் ராப்பியர் அந்த ஸ்வாடை வந்து வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அது யார்கிட்ட வாங்கினா, பிரெயின் வார்ம் வந்து புவர் சோல்ஜராக டிஸ்கைஸ் ஆகிருக்கான்ல, அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். இந்த சீன்லாம் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 2 Scene 3 வந்து பார்த்தீங்கன்னா மூர் ஃபீல்ட்ஸில் வந்து நடக்குது. இதில் வந்து ஆக்ட் 2 Scene 3 எஸ், பிரெயின் வார்ம் வந்து இன்னும் வந்து அந்த புவர் டிசேபிள்டு சோல்ஜராகவே வந்து டிஸ்கைஸ் ஆகிட்டு தான் இருக்கான். அப்போ வந்து என்னென்னா, நோவலை வந்து பார்த்தோன்னே நேராக போயிட்டு, தலைவா ஏதாவது மணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு பெக் பண்ணுறான், பிச்சை எடுக்கிறான். இப்போ பிரெயின் வார்ம் வந்து என்ன பண்ணுறான், பிரெயின் வார்ம் வந்து யாருன்னே நோவலுக்கு தெரியாது இல்லையா. அவன் சர்வெண்ட்டாக ஏற்கனவே அவன் வீட்டில் இருந்தவன் இப்போ டிஸ்கைஸில் இருக்கும்போது அவனுக்கு தெரியல நோவலுக்கு.
இந்த மாதிரி நீ வந்து சோல்ஜராக இருக்கேன்ற, நீ என்ன சம்பாரிச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டியா, இப்படி தான் வந்து பிச்சை எடுத்துகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நோவல் வந்து அக்யூஸ் பண்ணுறான். பிரைன் வார்ம் வந்து அக்யூஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீ தான் வேலை பார்த்து பொழைச்சிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிற, இந்த பொழப்புக்கு நீ வந்து என் கூட வந்து நீ என்ன பண்ணிடு, ஜாயின் பண்ணிடு, ஒரு சின்ன சர்வெண்ட்டாக என் ட்ராவலில் வந்து நீ யூஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னோடனே, அதுக்கு நான் பர்டிகுலர் அமௌண்ட் தரேன்னொடனே ஓகே. ஏற்கனவே சர்வெண்ட்டாக வீட்டில் இருந்தவன் இப்போ திரும்பி லண்டனில் ஒரு டிஸ்கைஸ்டு சர்வெண்ட்டாக வந்துருக்கான். அது நோவலுக்கு வந்து தெரியலை. ஆனால் நீ வந்து ஹானஸ்ட்டாக இருந்தேன்னா உனக்கு நான் வந்து உன்னை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 3 சீன் 1. அதில் வந்து என்ன நடக்குதுன்னா, மேத்யூ, வெல்பிரட், பாப் இவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் டவுன் ரைட்டு இவங்களை பார்த்து பயங்கரமாக பாப் டேல் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறான். டவுன் ரைட் யாருன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், வெல்பிரடோட பிரதர். 3 பிரதர் இருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட் பிரதர் டவுன் ரைட், செகண்ட் பிரதர் வெல்பிரடு, மூணாவது பிரதரோட நேம் வந்து தாமஸ் கைட்லி. ஸோ இதில் நடுவில் இருக்கிற வெல்பிரடோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாப்டேல் வந்து கேப்டன் பாப்டேல் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. உன்னை வெல்பிரட் வந்து இவன் டவுன் ரைட் பயங்கரமாக கோவப்படுறான். வெல்பிரட் வந்து டே அமைதியாரு, என்னோட பிரதரை நீங்கள் வந்து திட்டுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை அமைதிப்படுத்திடுறான். நெக்ஸ்ட்டு வந்து எட்வர்டு வந்து வெல்பிரட் வந்து ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பான் இல்லையா, அந்த லெட்டரை பார்த்து எட்வர்டு வந்து வந்துடுறாரு. எட்வர்டு வந்ததுக்கப்புறம் வெல்பிரட் வந்து அவனை வாமா வந்து க்ரீட் பண்ணி இது பண்ணுறாங்க. லெட்டர் அனுப்பிச்சது நீ வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி, உங்கள் அப்பா படித்து பார்த்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இவன் பிரைன் வார்ம் வந்து அந்த புவர் இதில் இருக்கான்ல, டே இங்கே பாரு உங்கள் அப்பா இங்கேயும் தேடி வந்துட்டாரு ஓடுங்கன்னொடனே எல்லாருமே தெரிச்சு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆக்ட் 3 சீன் 1, ஆக்ட் 3 சீன் 2. இப்போ வந்து என்னென்னா, ஓகே அந்த ரேப்பியர் சீன் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கைட்லியோட ஹோமும் சொல்லிட்டேன். அடுத்து ஆக்ட் 3 சீன் 2 வந்து கைட்லியோட ஹோமில் வந்து நடக்குது. சரிங்களா? இதில் என்னென்னா, கைட்லி வந்து யாரோ அந்த வீட்லேயே நம்புறான்னா கேஷ், அவனோட சர்வன்ட் தாமஸ் கேஷை தான் வந்து நம்புறான் இல்லையா. அவனை வந்து என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்டிஸ் கிளமண்டோட வீட்டுக்கு வந்து போகிறேன், நீ வீட்டை பார்த்துக்கோ, வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுன்னொடனே ஓகேன்னு சொல்லிட்டு போனோடனே என்ன பண்ணுறாங்க, காபும் வந்து அவன் பின்னாடியே வந்து போகிறான். யார் பின்னாடி, கைட்லி வந்து அவன் வீட்டுக்கிட்டு போயிடறான். அவன் கேஷும் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து ஆலிவர் காப் இந்த வாட்டர் பியரர் பண்ணுவான்ல, வாட்டர் வந்து போடுறது அவனுக்கு பின்னாடி வந்து வெல்பிரடு எல்லாருமே வந்து கைட்லியோட வீட்டுக்கு வர்றாங்க. வெல்பிரட் அண்ட் எட்வர்ட் இவங்க எல்லாருமே வந்து பிரைன் ஸ்டோம் டிஸ்கைஸில் இருங்க, அவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. உடனே வந்து அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, பாப்டேல் வந்து அவனோட டொபாக்கோ வந்து நல்லா பயங்கர பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆலிவர் காப் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இது வந்து இதனால் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணால் உங்கள் உடம்புக்கு தான் வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. யாருக்கு, அந்த பாப்டேலுக்கு. உடனே பாப்டேல் அப்புறம் வந்து மேத்யூ இவங்க எல்லாம் போட்டு வந்து டொபாக்கோவோட தப்பாக பேசுறேன்னு சொல்லி அடி பழக்கிறானுங்க. இதை போய் திரும்ப வந்து என்ன சொல்கிறது, கேஷ் வந்து காப்பை வந்து அங்கேருந்து அப்படியே காப்பாற்றி வெளியே கூட்டு போயிடுறான். அப்புறம் ஆக்ட் 3 சீன் 3 எங்கே நடக்குதுன்னா, கிளமண்டோட ஹவுஸில். ஜஸ்டிஸ் கிளமண்ட் அப்படின்றவன் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓல்டு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிபதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்ட் 3 சீன் 3. ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த என்னோடய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கலாம் வர்றது என் வீட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கைட்லி வந்து கேஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி என் ஒய்ஃப் தான் ஒருவேளை அவங்க எல்லாம் உண்மையிலேயே அனுப்புகிறாளுன்ற மாதிரி சந்தேகப்பட்டு இருக்கான். ஆனால் ஜஸ்டிஸ் கிளமண்ட் வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கைட்லி வந்து போய் யாருக்கிட்ட சொல்கிறான்னா, ஜஸ்டிஸ் கிளமண்டோட வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே காப் வந்து அங்கே வரான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நான் வந்து டொபாக்கோவை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க, அதுக்கு நான் வந்து தட்டி கேட்டேன், அதுக்கு என்னவே அடிச்சிட்டாங்கன்னு திரும்ப ஜஸ்டிஸ் கிளமண்ட்டுக்கு கோவம் வந்து காப் என்ன பண்ணிட்டான்னா, நீ வந்து ஒரு டொபாக்கோவை வந்து நீ வந்து தப்பாக பேசலான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கிளமண்ட்டும் ஆலிவர் காப்பை வந்து போட்டு அடிச்சுட்டு விட்டுறாங்க. திரும்ப அவனை வந்து விட்டுறானுங்க அடிச்சுட்டு. இப்போ ஆக்ட் 4 சீன் 1 என்ன நடக்குதுன்னா, ஹஸ்பண்டோட அந்த கைட்லியோட ஹவுஸில் தான் நடக்குது. தாமஸ் கைட்லியோட அந்த இவங்க இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, மாஸ்டர் மேத்யூ, அப்புறம் கேப்டன் பாப்டேல், அப்புறம் வெல்பிரட் இவங்கெல்லாம் வந்து வரானுங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா,
உள்ளே வந்தோடனே இந்த நியூஸ் வந்து கேஷ் வந்து போயிட்டு வேண்ட கைட்லிட்டு வந்து சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு திரும்ப வந்து அவங்க ஹோமுக்கு வரும்போது இந்த மாதிரி நீ வந்து எல்லாருமே வந்து அப்படி இப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. பட் வந்து கைட்லி வந்து அவன் பொண்டாட்டி பிரஜிட்டு ப்ளஸ் அவனோட சிஸ்டர் ஒருத்தி இருப்பான். அந்த சிஸ்டரோட நேம் வந்து மிஸ்ட்ரஸ் பிரஜிட்டு, பொண்டாட்டியோட நேம் வந்து டேம் கைட்லி. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர காண்டாகிட்டு அதை எப்படி நான் வந்து உன்னோட ஹஸ்பண்டு இந்த இத்தனை பேர் வரது எனக்கு பிடிக்கல, உனக்கு மட்டும் இவங்களாம் வரது பிடிக்குது, அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற ஒரு காமன் சென்ஸ் இல்லையான்னு சொல்லி திட்டுட்டு அவனோட எல்லாத்தையுமே வந்து நீ ஒருத்தனை ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சர்ச் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ ஆக்ட் 4 சீன் 2ல் வந்து என்ன நடக்குதுன்னா ஆலிவர் காபோட ஹவுஸில் வந்து நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆலிவர் காப்பு தான் அவனோட ஒய்ஃப் டிப்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து வெளியே ஒரு வேலை விஷயமா போகிறேன், நீ வந்து பாப் டைல் யார் வந்தாலும் நீ வந்து உள்ளே விடாத சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னென்னா உள்ளே விடாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். யார் பாப் டைல் வந்துட்டு இந்த மாதிரி இவன் வந்து டொபாக்கோவை பற்றி நான் ப்ரைஸாக பேசும்போது புருஷன் வந்து தப்பாக பேசிட்டான், அவனுக்கு எதிராக நான் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஜஸ்டிஸ் கிளமெண்ட்டை போயிட்டு நம்ம வந்து நாங்கள் இது வந்து இது பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அவனே காப் வந்து என்ன சொல்கிறான்னா நீ வந்து உன் டோரை லாக் பண்ணிக்கோ, யாரையுமே உள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிட்டு போகிறான். வார்ன் பண்ணிட்டு போனோடனே இவன் வந்து நீ வந்து ஒரு நீ வந்து டெம்ப்ட் ஆகிடுவ யாராவது வந்தாங்கன்னா, அதனால நீ டோரை உள்ளே வச்சு சாத்திக்கோ, தயவு செஞ்சு யாரையுமே உள்ளே வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு காப் வந்து அவளுக்கு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 4 சீன் 3ல் வந்து இந்த இடத்துல வந்து பிரிஜிட் அண்ட் எட்வர்டோட லவ் வந்து சொல்கிறாங்க. எட்வர்ட் வந்து நோவல் வந்து பிரெயின் மாம் வந்து டிஸ்கைஸ் ஆகியிருக்கான் இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே அந்த பிரெயின் மாம் வந்து அவனோட டிஸ்கைஸ் ஆகிட்டு அவனோட வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் வெல்பிரட் வந்து பிரெயின் மாம் வந்து என்கரேஜ் பண்ணுறான். அந்த மாதிரி உன்னோட காமெடி வந்து நல்லா இருந்துச்சு, அவனோட பிரதருக்கு நீ டெலிவரி பண்ண மெசேஜ் எல்லாமே சூப்பராக இருந்தது, அந்த க்ரூசில் பிளான் நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணது நல்லா இருந்தது, ப்ளஸ் நோவலில் வந்து எட்வர்டை வந்து தடுக்க விடாமல் இருந்தது இன்னும் நல்லா இருந்தது, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிரெயின் மாம் வந்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த கான்வர்சேஷன் ஷிஃப்ட் ஆகி எட்வர்டோட ஃபீலிங்ஸ் அந்த வெல்பரோட சிஸ்டர், இவனுக்கும் சிஸ்டர் தான், யார் கைட்லிக்கும் சிஸ்டர் தான், அவன் பேர் பிரிஜிட், அங்கே போயிடுது. எட்வர்ட் பிரிஜிட் 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ட்ரூ லவர்ஸ், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வெல்பர்ட் வந்து எட்வர்டு கிட்ட இந்த மாதிரி கவலைப்படாத, கண்டிப்பாக என் தங்கச்சி வந்து உனக்கு தாண்டா, நீ தைரியமாக இரு, நான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெல்பர்ட் வந்து இவனுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறான். யாருக்கு? எட்வர்ட் நோவலுக்கு. இப்போ ஆக்ட் 4 சீன் 4ல் வந்து ரோஜர் ஃபார்மல் வராங்க. ரோஜர் ஃபார்மல் அப்படின்றது ஜஸ்டிஸ் கிளமெண்ட்டோட சர்வெண்ட் மாதிரி. ஸோ நோவல் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ரோஜர் ஃபார்மல் வந்து நோவல்கிட்ட வந்து கேட்குறான் அவனோட மிலிட்ரி சர்வெண்ட்டோட பேக்ரவுண்ட் என்னென்னே. நோவல் வந்து இவன் வந்து நான் வந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான் மூர்ஃபீல்ட்ஸில் இன்றைக்கி மார்னிங்கு, அவனுக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னோடனே பிரெயின் மாம் வந்து அங்கே என்ட்ராகிறான். இன்னும் டிஸ்கைஸில் தான் இருக்கான் அந்த புவர் சோல்ஜர் மாதிரி. நோவலோட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறதுக்காக. அது மாதிரி இதே மாதிரி நோவலோட பிளான் எப்பயுமே வந்து லாங்கராக இருக்க போகிறதில்ல, அந்த சீக்ரெட் எப்படியுமே பிரெயின் வாம் அந்த டிஸ்கைஸாக இருக்கிற சர்வெண்ட், ஒரிஜினல் சர்வெண்ட் ப்ளஸ் இப்போயும் சர்வெண்ட், அந்த பிரெயின் வாம் மூலமாக அவனோட பையன் எட்வர்ட் நோவலுக்கு வந்து தெரிஞ்சிடும். நோவல் வந்து ஷாக் ஆகிட்டான், என்னடா எப்படி நம்ம எவ்வளோ பிளான் போட்டாலும் எப்படியாவது என்னோட பையனுக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிடுறானே, ஒருவேளை பிரெயின் வாம் வந்து இதை போட்டு கொடுக்குறானோன்னு சொல்லிட்டு பிரெயின் வாம் வந்து சந்தேகப்பட்டோன்னே என்ன ஆகுதுன்னா இப்போ எட்வர்டு வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்க்க தான், ஒருவேளை வந்து ஆலிவர் காப்போட ஒய்ஃபு பொண்ணை பார்க்க தான் என் பையன் வந்து போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சந்தேகப்பட்டு யார் கிளம்புறா, நோவல் வந்து கிளம்புறான் டிப்போட வீட்டுக்கு. ஆலிவர் காப்பு டிப் இருக்காங்களா அந்த வீட்டுக்கு. இப்போ வந்து பிரெயின் மாம் வந்து வெயிட் பண்ணி ஃபார்முலாக ஆஃப்டர் நோவல் போனதுக்கப்புறம் பிரெயின் மாம் வந்து டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஓடி இன்னொரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். என்னென்னா ஆக்ட் 4 சீன் 5 எங்கே நடக்குதுன்னா மூர்ஃபீல்ட்ஸில் வந்து நடக்குது. ஆக்ட் 4 சீன் 5 இங்கே தான் வந்து திரும்பியும் வந்து மேத்யூ வந்து டவுன் ரைட்டை வந்து கிரிட்டிஸ் பண்ணோடனே பாப் டைல் வந்து அவனை வந்து தடுத்து அவனை இது பண்ண போகிறான். நெக்ஸ்ட் வந்து எட்வர்டு வந்து பாப் டைல் கிட்ட இந்த மாதிரி வந்து
நம்ம வந்து டவுன் ரைட்டை வந்து எதுவும் பண்ண வேணாம், நம்ம இவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ண வேணாம், நம்ம வந்து பீஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே டவுன் ரைட் பயங்கரமாக கோவம் வந்து நான் கண்டிப்பாக பாப்டேயில் அடித்தே ஆகட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி பொழந்துட்டான் பாப்டேயில். ஆனால் கேப்டன் பாப்டேயில் வந்து பெரிய இவன் மாதிரி ஐயோ நான் வந்து இந்த வடிவேல் சொல்லுவான்ல, நான் வந்து 6 மணிக்கு மேலே யாரையும் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி பாப்டேயில் வந்து நான் யாரையுமே அடிக்க மாட்டேன், நான் வந்து பீஸை தான் விரும்புவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ டவுன் ரைட் அவனோட அடிச்சிடறான். படிச்சுட்டு இருக்கும்போது டவுன் ரைட்டோட அது என்னது ஒரு ஓவர் கோட் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது கூட கவனிக்காமல் டவுன் ரைட் அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ அதை வந்து ஸ்டீஃபன் வந்து எடுத்து வச்சுக்கிறான். ஸ்டீஃபன் யார்? நம்ம இவன் எட்வர்ட் நோவலோட அந்த நெஃப்யூ. அவன் வந்து அதான் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவான், ஈஸியாக இது பண்ணுவான்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 4 Scene 6 கைட்லியோட ஹவுஸில் வந்து நடக்குது. கைட்லி வந்து வெல்பர்டை வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறான். இந்த மாதிரி ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் என் வீட்டுக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பிரெயின் வார்ம் வந்து இன்னும் டிஸ்கைஸ்டாக அந்த இடத்துல வந்து ஜஸ்டிஸ் கிளமண்ட்டோட சர்வன்ட் இருக்காங்கல்ல, ரோஜர் ஃபார்மல், கிளர்க் ஆஃப் ஜஸ்டிஸ் கிளமண்ட்டோட கிளர்க்கு மாதிரி ரோஜர் ஃபார்மல் மாதிரியே பிரெயின் வார்ம் வந்து இந்த சீனில் வந்து டிஸ்கைஸ் ஆகிட்டு கிளமண்ட்டை வந்து கிளமண்ட் வாண்ட்ஸ் டு சி இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஸ் கிளமண்ட் வந்து கைட்லியை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. கைட்லி வந்து இந்த மாதிரி கைட்லி வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணு, அவளை வந்து அவள் மேலே சந்தேகமாக இருக்குது, ஒரு வேளை கைட்லி வந்து என்னை விட்டுட்டு அஃபேர் இருக்காரோன்னு சந்தேகமாக இருக்கணுன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து வெல்பிரட் என்ன பண்ணுறான்னா காபோட ஒய்ஃப் தான் இதுக்கு மேபி ரீசனாக இருக்கலாம். எதுக்கு வந்து காபோட ஒய்ஃப் கேட்போகிறான், ஒருவேளை காபோட ஒய்ஃப் டிப்பை போய் பார்க்க போகிறானோன்னு சொல்லிட்டு வெல்பிரட் வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுக்குறான். நெக்ஸ்ட் வந்து கைட்லி வந்து காபோட வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான். ஏன்னா ஒருவேளை என் ஹஸ்பண்ட் டிப்பை வந்து வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கைட்லி மேலே சந்தேகப்பட்டு கைட்லியும் காபோட வீட்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவனும் கேஷும் காபோட வீட்டுக்கு வந்து போகிறான். வெல்பிரட் வந்து இந்த சீனெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் நடந்துட்டுருக்கிற டைமில் பிரிஜிட்டு ப்ளஸ் எட்வர்ட் 2 பேர் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து மீட் பண்ண வைக்கிறதுக்கு மாமா வேலை பார்க்குறான் வெல்பிரட். ஓகே கைட்லி வந்து திரும்ப வந்துடுறான். வந்தோடனே கோவமாக வந்து ஆலிவர் காபோட ஒய்ஃப் டிப் இருக்கான்ல, அவள் வந்து தனியாக இருக்கா காபிளில், வீட்டை வந்து தட்டி இந்த மாதிரி இங்கே வந்து என் ஒய்ஃப் வந்து இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். ஒய்ஃபு ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டு டிப்போட வீட்டுக்கு போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்தேகப்பட்டு டிப்போட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஆக்ட் 4 Scene 8 வந்து காபோட ஹவுஸில் நடக்குது. நோவல் வந்து எல்லாருமே நோவல் வந்துட்டான். இந்த மாதிரி நோவல் ஏன் வந்தானா எட்வர்ட் ஒரு வேளை காபோட வீட்டில் இருப்பானான்னு சொல்லிட்டு நோவலும் எட்வர்ட் நோவல் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டான். அடுத்து கதவை தட்டி கேட்கும்போது டிப்பு இந்த மாதிரி உள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது டிப் என்ன சொல்கிறா, ஆலிவர் காபோட ஒய்ஃப் டிப்பு யாருமே இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டினே பண்ணிடுறான். நெக்ஸ்ட் வந்து கைட்லி கேஷ் எல்லாருமே வந்து ஆலிவர் காப் அண்ட் டிப்போட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கைட்லி வந்து டிப்பை அக்யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்டை நீ வச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறா. அவளும் அப்பயும் கதவை திறக்கலை. ப்ளஸ் கைட்லி அங்கே வந்து வர்றான். கைட்லி அங்கிட்டு போய்கிட்டாங்க. உடனே கைட்லி வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் இங்கே வந்தாளா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வரலன்னு சொல்லிட்டு டினே யார் கதவை தட்டினாலும் திறக்கவே இல்லை. உடனே வந்து என்ன ஆயிடுதுன்னா நோவல் கைட்லி என்ன நினச்சிட்டான், டிப் வந்து நோவலையும் வச்சுருக்காளா இந்த மாதிரி ஓல்டு மேனையும் சொன்னோடனே செம்ம கடுப்பாடுறான். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிற ஒரு கிழவன் எப்படிறா ஒரு இந்த மாதிரி யங் இது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிப்போட வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை ஆலிவர் காப்போட ஒய்ஃப் வந்து ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் கைட்லி. உடனே காப் அங்கே வந்துடுறான். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கேவலமான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் தான் வந்து டிப்பு வந்து இப்படி எல்லாருமே பேசணுன்னே காப் அந்த இடத்துல வந்துடுறான். வந்தோடனே காபுக்கு பயங்கரமான கோவம் வந்து டிப்பை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கெலாம் நம்ம நீதி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேஜிஸ்ட்ரேட் ஜஸ்டிஸ் கிளமண்ட் அவங்கள போய் பார்க்க போகிறாங்க எல்லாருமே. இப்போ ஆக்ட் 4 Scene 9 மூர்ஃபீல்ட்ஸில் வந்து நடக்குது. இப்போ என்னென்னா பிரெயின் வார்ம் வந்து யாரோட சிட்டி சர்ஜன் மாதிரி ஒரு டிஸ்கைஸ் ஆகி உட்காந்துருக்கான் பிரெயின் வார்ம். நெக்ஸ்ட் வந்து இவனோட நியூ ரோலை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் மேத்யூ பாப்டேல் எல்லாருமே வந்து வாரண்ட்டோட டவுன் ரைட்டை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் வந்து பிரெயின் வார்ம் ஸ்டீஃபன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான் இந்த மாதிரி சர்ஜன் மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டவுன் ரைட் வந்து சண்டை போடும்போது கீழே விழுந்தால் அந்த கோட் எடுத்து ஸ்டீஃபன் போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாருமே. உடனே பிரெயின் வார்ம்
சர்வ்ஸ் வாரண்ட் ஆன் ஹிம். வாரண்ட் வந்து பண்ணிடுறாங்க. டவுன் ரைட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் கிளமண்டோட வீட்டில் வந்து எல்லாருமே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணோடனே ஆக்ட் 5 கிளைமேக்ஸில் என்ன ஆகுதுன்னா, கிளமண்டோட ஹவுஸில் தான் நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா, டிப்பை ஆலிவர் காப் சந்தேகப்பட்டு ப்ளஸ் எல்லாருமே சந்தேகப்பட்டு அங்கே போயிட்டாங்க. ப்ளஸ் வந்து இவனோட கோட்டை ஜஸ்டிஸ் டவுன் ரைட்டோட கோட்டை வந்து ஸ்டீஃபன் எடுத்து வச்சதுக்காக 2 பேரையும் ஒரு சர்ஜென்ட் மாதிரி வேஷம் போட்டு நம்ம ரெய்னாம் அவனை கூப்பிட்டு வந்தது. இதுக்கு நடுவில் அதான் எல்லாருமே சந்தேகப்பட்ட கேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மால் வந்து ஜஸ்டிஸ் கிளமண்ட் எல்லாத்தையுமே கேட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட கேஸை கிளியர் பண்ணுறாரு. இந்த மாதிரி டிப் வந்து நல்லவ தான், காப்பும் நல்லவன் தான், நீங்கள் அவங்கள சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்த உங்கள் அந்த கைட்லி வீட்டுக்கு அடிக்கடி அந்த பிரதர்ஸ் வர்றது கைட்லிக்கு பிடிக்கல, அது இனிமேல் வராமல் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கைட்லியும் அவனோட ஒய்ஃபை நிம்மதியாக வாழவிடுங்க. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களை சந்தேகப்பட வைக்குதுன்னு சொன்னோன்னே பிரெயின் மாம் வந்து ப்ரைஸ் பண்ணுறான் நம்ம ஜஸ்டிஸ் கிளமண்ட். ஏன்னா பிரெயின் மாம் அங்கங்கே டிஸ்கைஸ் ஆகி ஒவ்வொரு நோவல்கிட்ட இருந்து எட்வர்ட் நோவலை காப்பாற்றுறது இருக்கட்டும், இல்லை ஒரு சர்ஜன் மாதிரி வேஷம் போட்டு இவன் வந்து இந்த கோட்டை திருடினதுக்கு இவன் அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு சோல்ஜர் ஒரு அவனோட கிளர்க்கு மாதிரி வேஷம் போட்டு ஃபார்மல் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், எல்லாமே வந்து பிரெயின் வார்ம் வந்து இந்த கதையில் ஓவராலாக டிஸ்கைஸ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணது எல்லா கேரக்டருக்குமே நல்ல விதமாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இதே டைம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜஸ்டிஸ் கிளமண்ட் வந்து பிரெயின் மாமை வந்து ப்ரைஸ் பண்ணி எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்ததுக்கப்புறம் இதே டைமில் இன்னொரு இடத்துல நம்ம வெல்பிரட் இருக்கான்ல, அவன் பிரிஜிட்டோட அண்ணன், அவன் வந்து பிரிஜிட்டுக்கும் எட்வர்டு நோவலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறான். கல்யாணம் பண்ணி வச்சோன்னா இவங்களும் வந்து அந்த விஷஸ் வாங்குறதுக்காக ஜஸ்டிஸ் கிளமண்ட் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இதில் அவங்களையும் வாழ்த்தி இந்த மாதிரி டிப் அண்டு காப் நீங்கள் வந்து இன்றைக்கி போங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் மாதிரி கொண்டாடுங்க, ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் நைட் நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த புதுசாக மணந்த எட்வர்ட் நோவல் அண்டு பிரிஜிட் இவங்க 2 பேரும் வாழ்த்தி விட்டுறான். ப்ளஸ் இவங்க பிரச்சனைலாம் முடிச்சிடறான். இதுலேருந்து பென் ஜான்சன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஃபிகர் அவுட் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் பயங்கர ஹியூமர். அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற ஹியூமரை நீங்கள் எடுத்துக்கோங்க, லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குன்றத சூப்பராக எடுத்து காமிச்சிருவார். அதனால தான் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு இந்த டைட்டில் வச்சிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. PGT and PGTRBல யூனிட் 1 வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.